ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ். ஆல்ரெடி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ஷேர் பண்ணிட்டோம் இன்ஃபர்மேஷன்லாம். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அந்த ஃபீல்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃபீல்டில் எந்த ஃபீல்டு ரொம்ப முக்கியம், அந்த ஃபீல்டில் நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஃபீல்டில் நிறைய உங்கள் ஸ்கில்ஸ் எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கோம். சி லைசன்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டோம். இப்போ நான் இந்த டாபிக் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க. அந்த கமெண்ட் பண்ண நண்பர்களுக்கோசம் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் என்னென்ன டெஸ்டினேஷன், அதாவது என்னென்ன பொசிஷன் இருக்குது, அந்த பொசிஷனாலுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா அவங்க கான்ட்ராக்டில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க, எல்லாமே செக் பண்ண நிறைய பேசிட்டோம். சரிங்களா? நான் ஜென்ரலாக சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் கான்ட்ராக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் டோன்ட் சூஸ் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாப்னு போட்டிருப்பேன். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் பண்ணியே தெரிவு செய்ய வேண்டாம் ஒரு வீடியோ இருக்கும். சரிங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏன் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்க டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். சரி, ஓகே, நம்ம வீடியோவில் போயிடலாம், மெயின் மேட்டருக்கு போயிடலாம். எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு கீழே ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? படித்து முடிச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு ஒரு ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அந்த பொசிஷன் கொடுக்குற அவங்க டெஸ்டினேஷன் என்னென்னா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். நார்மல் ஃபஸ்ட்டு பொசிஷன். இவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ரீடிங் எடுக்கிறது. மெயினாக ரீடிங் தான். ட்ரான்ஸ்ஃபார்மர் ரீடிங் எடுப்பாங்க, டிஜி ரீடிங் எடுப்பாங்க, யூபிஎஸ் ரீடிங் எடுப்பாங்க. மெயினாக யூபிஎஸ் ரீடிங் தான் 2 hours ஒன்ஸ் கம்பல்சரி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, டெய்லி ரிப்போர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஜென்ரேட்டர் மானிட்டர் பண்ணிவிட்டு அது ரீடிங்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன் ஒர்க் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. எலக்ட்ரிக் சிஸ்டம் மெயின் பிரேக்கர்ஸ், பிபிஎம் ஒர்க் பண்ணணும், வீக்லி பிபிஎம் ஒர்க் பண்ணணும். இது மாதிரி கூட ஒரு டாஸ்க் ஒர்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு டைமுக்குள்ளே அந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த மாதிரி அவங்க அந்த ஒர்க்லாம் டாஸ்க் ஒர்க் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவங்க கம்ப்ளீட் பண்ணுற வேலை. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சூப்பர்வைசர். சரிங்களா? சூப்பர்வைசர் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக போட்டிருக்காங்க. சில பேர் ஃபாலோ பண்ணால் சில பண்ணுறதுல வச்சுக்கோங்களேன். சூப்பர்வைசர் ஆகணும்னா அவங்க சி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சி லைசன்ஸ் அவங்க வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. சி லைசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் தெரியும், ஆத்தரைஸ்டு பர்சன் தான் அப்படின்ட்டு அவங்க ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதுதான் சி லைசன்ஸ். அது எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணி ஒரு 2.5 வருஷம். சரிங்களா? 2.5 வருஷம், அதாவது 3 years மேக்ஸிமம். 2 வருஷம் தான் அவங்களே கொடுத்து ரிஜெக்ஷன். இந்த 2 வருஷம் 3 வருஷம் இந்த ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி எஸ்டி சைட் கம்பெனி சொல்லுவாங்க. எஸ்டி சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கம்பெனி உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அங்கேருந்து இருக்க இன்புட் வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், எஸ்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் போய் அவுட்புட் லோ வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது எஸ்டி சைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நார்மல் எல்டி சைட்னா உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் அதாவது இன்புட் வோல்டேஜ் 11 kV வரணும். இன்புட் சைட் உள்ள இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 11 kV அப்படி வந்தால் இது ஹெச்டி சைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே இன்புட் வோல்டேஜ் 440 வோல்ட் வந்துச்சுன்னா அது எல்டி. ஹெச்டினா ஹை டென்ஷன், எல்டினா லோ டென்ஷன். இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் புரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா? அதான் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி 2 வருஷம் ஒர்க் பண்ணி நீங்கள் படித்து என்ன முடிச்சிருக்கீங்க. அதாவது ஐடிஐ முடிச்சா அவங்க சி லைசன்ஸ், பி லைசன்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும், சி லைசன்ஸ் எடுக்க முடியாது. டிப்ளமோ பிஇ முடித்தா மட்டும் தான் சி லைசன்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டீங்க. அப்புறம் உங்கள் படித்த என்ன டிப்ளமோ முடிச்சிங்களா, பிஇ முடிச்சா அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட லெட்டர் பேடில் இந்த வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, இங்கே இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெட்டர் பேட் இருக்கா, ஒரு நம்மளை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த சைட் எஸ்டி சைட்டாக இருக்கும். மெயினாக சொன்னால் எஸ்டி சைட்டை எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சைட்டில் எஸ்டி சைட் சர்வீஸ் நம்பர் வரும். அந்த சர்வீஸ் நம்பர்னால் அந்த சர்வீஸ் நம்பர் சொல்லுவாங்க.
அதை வச்சு தான் அவங்க இபி பில்லே பே பண்ணுவோம் மந்த்லி சரிங்களா. அந்த இபி பில்லு பே பண்ணுறது அந்த நான் சர்வீஸ் நம்பர் போட்டோம்னா இபி பில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். எஸ்டி சைட்டாக எவ்வளோ கிலோ வாட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கேவி அவங்க ஃபோட்டோ வந்து அலோகேட் பண்ணிக்கிறாங்க, எல்லா டீட்டெயிலும் அவங்க வந்துடும். இதை வச்சு மென்ஷன் பண்ணி தான் நம்ம லைசன்ஸே கொடுப்பாங்க சரிங்களா. முக்கியமாக எந்த ஒரு சைட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சப்ளை வாங்கும்போது அங்கே ஒரு சி லைசன்ஸ் ஆத்தரைஸ்டு பர்சன் சி லைசன்ஸ் அவங்க நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி தான் சப்ளை வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த சைட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு முன்னாடி அந்த சைட்டில் இந்த சைட்டில் இருந்து யாரோட நம்பர் அங்கே சி லைசன்ஸ் வந்து நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அவங்க நம்பர் வாங்கிடணும். உங்கள் நம்பரை வாங்கி அதை அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் தான் உங்கள் லைசன்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. லைசன்ஸ் அப்ளை பண்ணுறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன், எல்லாம் பாருங்கள். இங்கே சூப்பர்வைசர் ஓகே லைசன்ஸ் எடுத்துட்டீங்க, சூப்பர்வைசர் ஆகிட்டீங்க. சூப்பர்வைசர் ஆகிட்டீங்க அப்புறம் இவங்கள வந்து வேலை வாங்கும் சரிங்களா. டெக்னீஷியன் அவனுக்கு கீழே டெக்னீஷியன் வந்து கரெக்ட் டைம் அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் வந்து அவங்க அலோகேட் பண்ணி அவங்க பண்ணுற ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறாங்களா, சேஃப்டி ரொம்ப முக்கியம், கரெக்டாக சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறாங்களா, ரீடிங்ஸ் கரெக்டாக எடுக்கிறாங்களா, அந்த கன்செப்ஷனாக எடுத்து டெய்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம். டெய்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க டெய்லி. இவங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம், சைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா. இவங்க வந்து இவங்களை வேலை வாங்குவாங்க. இவங்களை யார் வேலை வாங்கணும்னா எஃப்இன்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஃப்இ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ப்ராப்பர் ஆர்டரு ப்ளஸ் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் சரிங்களா. எஃப்இனா ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் சரிங்களா. ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் இவங்க வந்து இவங்களை வேலை வாங்குவோம், இவங்களை வாங்குவோம். இவங்களை கீழே யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம் அசிஸ்டண்ட் ஃபெசிலிட்டி மேனேஜர். இவங்களுக்கு யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா எஃப்எம் ஃபெசிலிட்டி மேனேஜர். இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சைட் பெரிய சைட்டாக இருந்துச்சுன்னா சீனியர் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடும். ரொம்ப பெரிய சைட்டு அப்படின்ற பட்சத்தில் இந்த போஸ்டிங் வரும் சரிங்களா. டெக்னீஷியன் ஆரம்பிக்கிறாங்க, சூப்பர்வைசருக்கு அடுத்தது ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் ஏஎஃப்எம்க்கு அடுத்தது எஃப்ஓ. இத்தனை போஸ்டிங் இருக்குது. இங்கேருந்து இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணிடணும், லைசன்ஸ் எடுத்தால் தான் இந்த போஸ்டிங் வர முடியும். இல்லை வர இடத்துல லைசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க, ஆனால் முக்கால்வாசி லைசன்ஸ் வாங்கி தான் இந்த போஸ்டிங் வர முடியும். ஃபெசிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் வந்து இவங்கள வேலை அவங்க சரிங்களா. இவங்க வந்து இவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, இவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, இவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க, இவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. இங்கே ஆரம்பித்த ஒர்க்கு எங்கே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா. இத்தனை ஸ்டெப்பு. இவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து இங்கே வரைக்கும் போயிட்டு திருப்பி இங்கேருந்து இங்கே பர்மிஷன் வரும் ஒர்க். இதுதான் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க்கோட ப்ராசஸ் சரிங்களா. அதனால் வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கும்போது அது கவனமாக பார்த்து இவங்களுக்கு கரெக்டாக இவங்க என்ன கேட்குறாங்க, இவங்க என்ன டீட்டெயில் வேணும் இவங்ககிட்ட கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கரெக்டாக கையில் கிடைக்கும். இவங்க வந்து மாறி போகும்போது ஒரு ரிப்போர்ட்டுக்கு மாற்றி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட சரியாக இவங்களுக்கு எதிர்பார்க்குற ரிப்போர்ட் கிடைக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. இதுதான் பொசிஷன். இவங்க வந்து இதான் ஒர்க் நடக்குது. இந்த